பொறுமைக்கு இலக்கணமாக விளங்கக்கூடிய கும்பராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. கும்பராசி நண்பர்களுக்கு இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களே, நம்ம காணொலியை புதுசாக பார்க்குறோன்னு தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். பல திறமைகளை தனக்குள்ளே வைத்துக்கொண்டு அந்த திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக வெற்றி மேடைக்காக காத்திருக்கின்ற கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த 9/10/2024 முதல் 2/4/2025 வரை சுமார் 4 மாத காலங்கள் அந்த திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அமைப்பில் ஒரு அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி காலம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே கும்பராசிக்காரவங்களுக்கு பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். தனக்கான பாதை, தனக்கான கொள்கையிலிருந்து ஒரு காலமும் மாறாதவங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய சூழ்நிலையிலிருந்து மாறாமல் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்று சொல்லக்கூடிய வாழக்கூடியவங்க இந்த கும்பராசி நண்பர்கள். கும்பராசிகளுடைய தனித்துவமே இதுதான். இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் குரு பகவானுடைய வீடு, 11ஆம் இடமும் குரு பகவானுடைய வீடு. ஆக எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை நீங்கள் கட்டாயம் காப்பாற்றியே தீருவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல உங்களுக்கு ஈடு இணை வேறு எவருமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு வேலையை நான் செஞ்சு முடிச்சு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 1000 சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்களுடைய எண்ணம் நிறைவேறணுமே, அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வருவீங்க. பொறுமையாக நிதானமாக செயல்படுவீங்க. அவசரப்பட மாட்டீங்க, எதுலேயும் பதற மாட்டீங்க. ஒரு தெய்வாம்சம் பொருந்திய குணம் அப்படிங்கிறது தான் இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணம். அதனால தான் பொறுமைக்கு பேர் போனவர்கள் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி பலன் என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறது, என்ன பலனை கொடுக்கும்? தற்போது வரை ஜென்ம சனி வேற போயிட்டு இருக்குது. இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது ஆரம்பித்த உடனே நிறைய சிரமங்களை கொடுத்துருக்கோம். பற்றாக்குறைக்கு வாக்குஸ்தானத்தில் வேற ராகு பகவான் நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி 8ஆம் இடத்துல கேது பகவான் எப்பவுமே தனக்கான மரியாதையை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அவச்சொல் வந்துருமா, கெட்ட பேர் வந்துருமா அப்படின்னெல்லாம் கடுமையாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி பலன் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்போனால், இதுவரைக்கும் கடந்த காலங்களில் இந்த ஜென்மச்சனி 7.5 சனியின் பிடியில் இருக்கின்ற நீங்கள் நிறைய சிரமங்களை தான் சந்திச்சிட்டீங்க அப்படிங்கிறத அது மறுக்க முடியாத உண்மை. நிறைய காரிய தடை, போன காரியம் உடனே நடக்காதுங்க. அப்படியே அந்த காரியம் நடக்கிறதுக்கு நம்ம அப்படியேவும் அதை கடுமையாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். மனசே வெறுத்து போயிருக்கும், விட்டுட்டும் வர முடியாது. ஏன்னா இதை செஞ்சாதான் நாளைக்கு அது நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்படியாக போன காரியங்கள் தடை தாமதங்களோடு இருக்கும். முன்னாடி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலும் இது வரைக்கும் அது நடந்த பாடாக இருக்காது. அதனாலேயே முக்கால்வாசி மன விரக்தி. ஒருத்தட்ட காசு கைமாத்து வாங்கியிருப்போம், அந்த கைமாத்தை கொடுக்க முடியாமல் இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்போம். அதுவும் நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஒரு இடம் விட்டு இடம் போய் ஒரு வேலையை செய்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது போகிறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. அப்படியே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு கவனத்தை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதனாலேயே முக்கால்வாசி வேலை செய்கிற இடங்களில் நமக்கு ஒரு கெட்ட பேரும் வந்துக்கிட்டு இருக்கும். நிறைய ஒர்க்கோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகளோட நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே ஒரு கூலி வேலைக்கு போனால் கூட அந்த வேலை செய்கிற இடத்துல அந்த வேலை கொடுக்குறவங்க நிறைய நெருக்கடி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த வேலையை செஞ்சு முடிச்சா ஒரு 1000 ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னால் அவங்க 2000 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட வேலை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க.
இப்படியெல்லாம் நீங்கள் சிரமப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து பின்னோக்கி நகருகின்ற பொழுது 3ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து வருவார். நிச்சயமாக இதுவரைக்கும் ஒரு தடை தாமதப்பட்ட காரியங்கள் வெற்றி தான். முயற்சி பண்ணலாமா வேணாமா, இது நடக்குமா நடக்குமா தான் அப்படியெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அதை பற்றி யோசனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. முன் வச்ச காலம் முன்னோக்கி வச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. எந்த ஒரு தடை தாமதமும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி. அதே மாதிரி பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஒரு வேலையில் இருக்கிறேன், ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த தொழிலில் நமக்கான ஆதாயம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்குற அமைப்பில் இருக்கும். அந்த தொழில் சிறப்பாக நடந்து அதனால் உங்களுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம். ஆக எதையுமே ஒரு லாப நோக்கோட நீங்கள் செயல்படுவீங்க. ஏன்னா உங்கள் லாபாதிபதியே குரு பகவான் தான். அவர் 4ஆம் இடத்துல இருந்து பின்னோக்கி 3ஆம் இடத்தை நோக்கி வருகின்ற பொழுது உங்களுடைய கையை ஊண்டி நீங்கள் எந்திரிச்சு நிற்க போகிறீங்கன்னு அர்த்தம். மற்றவங்களுடைய உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்தே தீரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ இதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இல்லைங்களா? மிகப்பெரிய சந்தோஷம். இது வரைக்கும் உங்களை வெறுத்து ஒதுக்கினவங்க உங்களை வழியை நட்பு பாராட்டி உங்கள்கிட்ட பழகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். பிரிஞ்சு போனவங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க, நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனவங்கெல்லாம் மறுபடியும் யோசனை பண்ணி பார்த்துட்டு இது நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட திரும்பி சரணடைவாங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 4ஆம் இடம் தாய்ஸ்தானம். இது வரைக்கும் நான் ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், தடை தாமதமே ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் நான் ஈடுபடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கட்டின வீட்டை வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா புதுசாகவே கட்டிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். தாராளமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி வாகன செலவுகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. எப்போ பார்த்தாலும் பழுதாகிட்டே இருந்து எப்போ பார்த்தாலும் செலவு. இனிமேல் அந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி அம்மாவுடன் அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக மாறிடும். இப்போ ஒரு நல்ல ஒற்றுமை பாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன் இருக்குதுங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வக்ர குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறத தான் பார்க்குறாரு. இந்த ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது பட்டம், பதவி, அந்தஸ்து, புகழ், கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம். இப்போ உங்களுக்கான அந்த உங்கள் திறமைகள் ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படும். அந்த திறமைகளுக்கேற்ற மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது, அந்த அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய நேரம் இந்த நேரம். ஒரு புதிய வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு அரசு சார்ந்த துறைகளுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அரசு துறை தேர்வுகளில் எழுதி அந்த வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், இல்லை ஒரு தனியார் துறையிலே ஒரு நல்ல வேலைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி வேலையிலையோ செய்தொழிலையோ இல்லை அக்கம் பக்கத்திலேயோ நமக்கு மறைமுகமாக இருந்து எதிரிகளாக செயல்பட்டவர்கள் விலகி ஓடக்கூடிய காலம். மறைமுகமாக இருந்து நம்மளுடைய செயல்களுக்கு துரோக பாதகங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, நம்மளை வளர விடாமல் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, வளர விடக்கூடாது இவனை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி. அவங்களையெல்லாம் இப்போ துரத்தி அடிக்கிற நேரம். நீங்கள் துரத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் அடிச்சு போயிடுவாங்க. அப்போ அவங்களால வரக்கூடிய அந்த எதிர்வினைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அது அவங்களுக்கே தான் போய் சேரும். உங்களுக்கு துரோகம் நினச்சிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான். அவங்களே சில விஷயங்களை மாட்டிக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நாம் இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு செஞ்ச துரோகம் நம்மளை பிடிச்சி வாட்டுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க.
கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வரைக்கும் வந்து ஒரு சண்டை சச்சரவுகளால் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் அந்யோன்யமாக சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு விவாகரத்து கோர்ட்டு கேஸுக்கு போயிருப்போம். தேவையில்லாமல் இந்த இதை செஞ்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த அந்த கோர்ட் கேஸில் இருக்கிற அந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கிட்டு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் இருக்கும். புரியுதுங்களா? இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களை பொறுத்த மட்டில் இந்த எதிர்பாலினம் இருக்காங்க பார்த்தீங்களா? கும்பராசி ஆணாக இருந்தால் பெண்கள் மீதும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மீதும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பழக்க வழக்கம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பார்த்து பழகணும், கவனமாக பழகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தேவையில்லாமல் பிரச்சனைகள் வந்துடும். நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டு இருப்பீங்க, கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்களுக்கு அது தவறான மாதிரி ஒரு தோன்றும். அதனால் வந்து உங்கள் மேலே ஒரு வீண் பலியை போட்டு உங்களை கொண்டு வந்து ஒரு அவமானம் அசிங்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தால் போதும். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சொத்து பத்து வாங்குற விஷயங்களில் வந்து நிச்சயமாக அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சொத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே பேசி உடனே காசு பணத்தை கொடுத்து உடனே டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா அது எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நம்மளுடைய சொந்தம் தானே, பந்தம் தானே, நம்மளுடைய நண்பர்கள் தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த பணத்தை வைங்க, மீதி பணத்தை கொடுத்துட்டு எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க சில நேரங்களில் வந்து அது இழுத்தடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த காரியம் நிறைவேறாமல் போயிடும். காலம் கடந்து போகிற போது உங்களுக்கான அந்த தேவைகள் பூர்த்தியாகாது. அப்புறம் கொடுத்த பணத்தையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பிலான செயல்படுவாங்க, ஊண்டி அடிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துடும். புரியுதுங்களா? அப்போ நமக்கு நாமே பிரச்சனையை தேடிக்கிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருங்க. அது இந்த காலகட்டத்தில் அதுவும் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டால், தாய் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஆதாயம் நிச்சயமாக இருக்கும். இந்த குருவனுடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தில் விழுவதால் தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த பணவரவு, தொழிலில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். அதை விட இந்த குருவனுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆதாயம் தரக்கூடிய அமைப்பில் அந்த பயணங்கள் இருக்கும். இடம் விட்டு இடம், நாடு விட்டு நாடு போய் வேலை செஞ்சு வரக்கூடிய அமைப்பில் எல்லாம் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஏதோ திருமண விஷயங்களுக்காக, மங்கள விஷயங்களுக்காக நீங்கள் நிறைய செலவழிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக அத்தியாவசிய செலவுகள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாமல் இருக்கும். அந்த செலவுகள் நிச்சயமாக உங்களுக்கு இருந்தே தீரும். அப்போது நல்ல விஷயங்களுக்காக நிறைய காசு பணம் செலவழிக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பீங்க. ஆக உங்களை பொறுத்த மட்டில் இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி காலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அப்போ எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கும். இதை விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் சுய ஜாதங்களில் இப்போதைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன பலனை கொடுக்க காத்திருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயமும் இருக்கும். இது வந்து பொதுவான பலன். இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி பலன் பொதுவான பலன். இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். உங்கள் ராசி அதிபதி, லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆக இந்த பொது பலனை வந்து வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடக்கூடாது. ஆக இந்த பொதுவான பலன் அப்படிங்கிறது வந்து ஒரு 1000 பேருக்கு சொல்கிறோம் அப்படி சொன்னால் கட்டாயம் அதில் ஒரு 10 பேருக்கு நிச்சயம் 100க்கு 100% பொருந்திருக்கும். ஏன்னா கும்பராசியில் நம்ம மட்டும் பிறக்கலை இல்லையா? இந்த உலக மக்களை வந்து 12 பிரிவாக வச்சா 12 பாவங்களில் பிறந்திருப்பாங்க. ஆக எந்த நாட்டில் இருந்தாலும் கும்பராசியில் இருக்கவங்களுக்கு இது பலன், அந்த தசாபுத்திகள் சரியாக ஒத்து வந்தால் அவங்களுக்கு அது சரியாக கரெக்டாக பொருந்தி வரும். இதுதான் விஷயம். ஆக நமக்கு நடக்கலையே, நீங்கள் பொய்யா சொல்லிட்டீங்களே, அப்படியெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது. அப்போ இந்த பலாபலங்கள் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆக இந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் அந்த குருவனுடைய வக்ர பயிற்சி காலம் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை
தரக்கூடிய அமைப்பிலே தான் இருக்குமே தவிர, உங்க முயற்சிகளுக்கு வெற்றி தரும் அப்படிங்கிறது தான். எடுத்த காரியங்கள் தடை தாமதம் இல்லாமல் நடந்து ஈடேறும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு நிச்சயமாக கிடைக்கும். சில நேரங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நம்மள தேடி வரும். அந்த அதிர்ஷ்டத்தின் மூலியமாக திடீர் பணவரவினால் அந்த பணத்தை வச்சு உங்களுக்கான அந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அந்த அதிர்ஷ்டமாக வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாகவோ, வேலை ரீதியாகவோ, இல்ல முன்னாடி குடுத்து வச்ச பணம் வரக்கூடிய அமைப்பில இருக்கும். இல்ல யாராவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு உங்க நண்பர்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில இருப்பாங்க. இந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொதுவாவே லாட்டரியில தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதையும் நம்ம செஞ்சாலும் பகவான் செயல் ஒண்ணு. அவர் குடுத்தா நம்ம வாங்கிக்கலாம். அதற்கான தசாபுத்திகள் நமக்கு சப்போர்ட் பண்ணா தாராளமா வாங்கிக்கலாம். அது இல்லை என்றால் அதில முயற்சி பண்றது வேஸ்ட். அப்ப நம்ம சுய ஜாதகங்கள கட்டாயம் பார்க்கணும் இல்லைங்களா? தேவையில்லாம உழைச்ச பணத்த கொண்டு போய் அதில போடக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டா 2ஆம் இடத்துல ராகு பகவான். வருகின்ற வருமானத்தை தக்க வைக்க முடியாம இருக்கிற சூழ்நிலையில போயி, நம்ம உழைச்ச காச கொண்டு அதில போட்டோம்னா உள்ளதும் போயிரும். இப்படியான பல விஷயங்கள் இருக்குதுங்க. அதனால எந்த சூழ்நிலையிலும் இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பிலே இருக்கும் என்று கூறி மற்றுமொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.